students, welcome back to SolMath channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th சமச்சீர் புக்ல இருந்து மேக்ஸ் புக்ல இருந்து exercise 1.3 ஓட 6th சம்ல இருந்து பார்க்க போறோம். A function f is defined by f of x is equal to 2x minus 3. Find f of 0 plus f of 1 by 2. So first subdivision இது ஒவ்வொரு சப்டிவிஷனும் கேட்டிருக்காங்க நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி. first subdivision பார்ப்போம். So f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 2x minus 3 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இதுல f of 0 கண்டுபிடிக்கணும், f of 1 கண்டுபிடிக்கணும். So first f of 0 போடுறேன். So x எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். நேத்து போட்டோம் அதே மாதிரி தான், 5th சம் போட்ட மாதிரி தான். So 2 into x க்கு பதிலா இந்த 0 போட போறேன் -3. So 2 into 0 is 0. 0 minus 3 is -3. So f of 0 ஓட வேல்யூ -3. இப்போ அடுத்து f of 1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். So இந்த f of 0 வேல்யூ அப்படியே வெச்சுக்கோங்க. அடுத்து f of 1. So f of 1 is equal to எங்க x வருதோ அந்த இடத்துல f of x ல நம்ம 1 போட போறோம். So 2 into 1 minus 3. So 2 into 1 is 2. 2 minus 3 வரும். So 2 minus 3 is equal to -1. So f of 1 ஓட வேல்யூ என்னது? -1. So first subdivision நம்மள find out பண்ண சொன்னது f of 0 plus f of 1 by 2. So f of 0 plus f of 1 by 2 is equal to f of 0 ஓட வேல்யூ -3 and f of 1 ஓட வேல்யூ -1. இங்க பிளஸ் கொடுத்திருக்கு, இதோட வேல்யூ -1ங்கறதால நம்ம -1 தான் போடணும் by 2. So அப்ப -3 -1 is -4. -4 by 2 கேன்சல் பண்ணீங்கன்னா -2 வரும். So இதுதான் உங்களுடைய ஆன்சர் -2. For first subdivision the answer is -2. இப்போ அடுத்த சப்டிவிஷன்ல வந்து find x such that f of x is equal to 0. f of x ஓட வேல்யூ வந்து 0 ன்னு சொல்றாங்க. அப்ப 0 க்கு ஈக்குவேட் பண்ண போறோம். ஓகேங்களா? So 0 க்கு ஈக்குவேட் பண்ணி x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். So f of x is equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. So f of x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கு? 2x minus 3 ன்னு இருக்கு. That is equal to 0. இப்போ இந்த -3 இந்த is equal to அந்த பக்கம் போறச்சே என்ன ஆகும்? +3 ஆ மாறிடும். So 2x is equal to 3 ன்னு வரும். நம்மளுக்கு x ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால x மட்டும் இங்க வச்சுக்கோங்க. இங்க 2x னா 2 into x ன்னு அர்த்தம். அப்ப இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற x 2 இந்த பக்கம் போறச்சே டிவிஷன்ல போகும். So 3 divided by 2 ன்னு வரும். So x ஓட வேல்யூ 3/2. நீங்க வேணும்னா x is equal to 1.5 கூட டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, both are correct answers. x equal to 1.5 ன்னு எழுதினாலும் கரெக்ட் தான், x equal to 3/2 ன்னு எழுதினாலும் கரெக்ட் தான். Anyway you can write. அடுத்து third subdivision. Third subdivision என்ன கேட்டிருக்காங்க நம்மள? Find x such that f of x is equal to x ன்னு கொடுத்திருக்காங்க. f of x is equal to x அப்படின்னா f of x ஓட வேல்யூ என்ன? 2x minus 3 is equal to x ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? x டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வர போறோம். இது +x ஆ இருக்கு, இந்த பக்கம் வரும்போது -x ஆ வரும். இந்த கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் போகும்போது -3 ஆ போயிடும். அப்ப சாரி +3 ஆ போயிடும். 2x இந்த x இந்த பக்கம் வரும்போது -x. இந்த -3 is equal to அந்த பக்கம் போகும்போது +3 ஆ மாறிடும். இப்போ 2x - x 2x ல இருந்து ஒரு x எடுத்தோம்னா x is equal to 3. So x ஓட வேல்யூ 3. So fourth subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னா find x such that f of x is equal to f of 1 minus x ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும் நம்ம? இப்போ f of x ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2x minus 3. இதே f of 1 minus x னா f of x ல x எங்க வருதோ அந்த இடத்துல எல்லாம் 1 minus x நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So அப்ப 2 into 1 minus x minus 3 ன்னு வரும். அப்ப 2x minus 3 is equal to இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 1 2. 2 into minus x minus 2x minus 3. இப்ப இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் ஒண்ணா ஆட் பண்ணுங்க, லைக் டேர்ம்ஸ். அப்ப 2x minus 3 is equal to 2 minus 3 ன்னு இருக்கு. அப்ப -2x இங்க என்ன வரும்? -1 ன்னு வரும். 2 இருக்கு, இங்க -3 இருக்கு. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -1 வரும். இப்போ x டேர்ம்ஸ் எல்லாம் ஒண்ணா எடுத்துட்டு வாங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் ஒண்ணா கொண்டு போங்க. சோ இந்த -2x இந்த பக்கம் வரும்போது 2x plus 2x ன்னு மாறும். அப்புறம் இந்த -3 இந்த பக்கம் போகும்போது -1 plus 3 ன்னு மாறும்.
அப்போ 4x is equal to minus 1 plus 3 வந்து 2. இப்போ x தான் நம்மளை கேட்டிருக்காங்க. x is equal to 2 by 4 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா x is equal to 1 by 2. ஸோ நீங்கள் இது 1 by 2 ஸ்டாப் பண்ணாலும் சரி 0.5 எழுதினாலும் கரெக்டு தான். ஸோ இதோட உங்களுடைய 6th சம் முடியுது. இப்போ 7th சம் பார்க்கலாம். 7th sum என்ன கொடுத்திருக்குன்னா, an open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown. In the figure is given there in the book. Express the volume V of the box as a function of x. இங்கே கொடுத்துருக்கிறத நான் வரைஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த பாக்ஸும் அந்த ஸ்கொயர் பேப்பர் மாதிரியும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது. அவங்க கொடுத்துருக்கிறது புக்கில் அதுதான் கொடுத்துருக்காங்க. A square piece of paper is there. ஸோ சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சைட் ஆஃப் த ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க, 24ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதென்ன கொடுத்துருக்காங்க 24. சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா சைட்லேயும் 4 சைட்லேயுமே கர்ச்சீஃப் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கட்டம் போட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த 4 சைட்ஸும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஓகேங்களா, எக்ஸ் என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணிடுறாங்க. இது எக்ஸ் இது மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த பாக்ஸோட சைடு என்ன வருதுன்னா 24 - 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பேப்பர் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரில் இந்த 4 கார்னர்ஸும் எக்ஸ் இதெல்லாம் கட் பண்ணிடுறாங்க எக்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாக இந்த 4 கார்னரும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க எக்ஸ்ன்னு. ஸோ இந்த பக்கமும் கட் பண்ணி எடுக்கல, கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறாங்க பாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஃபோல்டு பண்ண போகிறாங்க. ஸோ ஃபோல்டு பண்ணால் இந்த மாதிரி பாக்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப் அந்த இதை வந்து ஃபோல்டு பண்ணி இப்படி பாக்ஸ் வருது. இப்படி இருந்தப்ப உங்களோட சைடு என்ன சொல்லியிருந்தாங்க, 24ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது மொத்தம் வந்து 24. ஸோ இந்த 24ல் இந்த ஃபுல்லாக இருந்ததுல எக்ஸ் இருந்தது. அந்த எக்ஸை தான் என்ன பண்ணிட்டோம், மடித்து உள்ளே போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மடித்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸை கட் பண்ணி மடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இப்படி பாக்ஸ் வரும்போது இந்த எக்ஸும் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, இப்போ இங்கே இருந்த எக்ஸ் இப்படி மடிக்கும் போது இந்த பாருங்க, இந்த எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை தான் இப்படி பாக்ஸ் இப்படி மடிக்கும் போது ஹைட் ஆஃப் த பாக்ஸாக மாறிடுச்சு. இப்போ பாருங்க, ஹைட் ஆஃப் த பாக்ஸாக மாறிடுச்சு இது. ஸோ இந்த லென்த் 24 இருந்தது. ரெண்டு பக்கம் இருக்க எக்ஸையும் மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த 2 எக்ஸும் என்ன ஆயிடுச்சு, ஃபோல்ட் பண்ணிட்டோம் நம்ம பாக்ஸ் பண்ணும்போது. அப்போ இந்த டோட்டல் இது 24 இருந்தது. இந்த எக்ஸை கட் பண்ணி மடிச்சிட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடும், இந்த எக்ஸும் போயிடும், இந்த எக்ஸும் போயிடும். அப்போ எக்ஸ் + எக்ஸ் என்னது 2x. இந்த 2xை இந்த டோட்டல் 24 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 24லேருந்து இந்த 2x என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஏன்னா இதை ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு இந்த 24 - 2xன்னு வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும் வரும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் இந்த மாதிரி இருக்க ஸ்கொயர் பேப்பரை இப்படி பாக்ஸ் பண்ணுறப்ப இது எக்ஸுங்கிறது உங்களுடைய ஹைட்டாக மாறிடும். இந்த சைடு எப்படி ஆகிடும், 24 - இந்த எக்ஸும் இருக்குது இல்லைங்களா, எக்ஸ் + எக்ஸ் இந்த 2 எக்ஸையும் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும் நம்ம கட் பண்ணுறது. ஸோ அப்போ 24 - 2xன்னு வந்துடும். சரிங்களா, இப்போ நம்ம எழுதலாம். ஸோ அதில் அவங்களே கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸோட சைடில் கொடுத்துருக்காங்க 24 - 2xன்னு. அண்ட் ஹைட் ஆஃப் த பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த சைட் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள். ஸோ இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில். ஸோ இப்படி வந்து ஒரு ஹைட்டு. ஓகேங்களா, ஸோ இது 24 - 2xன்னு கொடுத்துருக்கு. இந்த ஹைட்டு தான் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாக்ஸுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும், சைட் ஆஃப் த ஸ்கொயர் மெட்டீரியல் எழுதிக்கணும். சைட் ஆஃப் த ஸ்கொயர் is equal to 24 centimeter. ஸோ சைடு வந்து 24 சென்டிமீட்டரு. அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு வந்து கட் பண்ணது என்னது, சைடு ஆஃப் த கட்டிங், அதை கட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ சைட் ஆஃப் த கட்டிங் is equal to x centimeter. x ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பாக்ஸ்க்கு வந்துடணும். இப்போ லெங்த் ஆஃப் த ஓப்பன் பாக்ஸ், இப்போ லெங்த் அது ஓகேங்களா, லெங்த் ஆஃப் த ஓப்பன் பாக்ஸ்.
So length of the open box is equal to 24 minus 2x. So இதுதான் length இருக்கு. இப்போ height என்ன இருக்கு நம்மளுக்கு? Height of the box தான் x மாறிடுச்சு. So height of the box is equal to x centimeter. So இதுவும் centimeter தான், centimeter எழுதிக்கோங்க. So x centimeter. இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. இப்போ volume of the open box, volume தான் கண்டுபிடிக்க போறோம். நம்மளுக்கு தெரியும் volume of the box என்ன இருக்கும்? LBH, volume of the open box. Volume of the open box is equal to LBH cubic units எழுதணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது வால்யூம். ஸோ இப்போ நம்மளுக்கு லெங்த் பிரெத் ரெண்டுமே சேம் தான். ஏன் இது ஸ்கொயர் பாக்ஸ்ன்னு சொன்னதால இது என்ன இருக்குமோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ நம்ம லெங்க்த்னு எழுதுற இடத்துல என்ன எழுதணும்? 24 minus 2x. நீங்கள் வேணா இங்கே பிரெத் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கூட எழுதிக்கலாம். நீங்கள் பிரெத் ஆஃப் த பாக்ஸ், breadth of the open box is equal to 24 minus 2x centimeter. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 24 minus 2x into 24 minus 2x length, breadth, height என்னது? x. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 24 minus 2x into 24 minus 2x நம்ம 24 minus 2x the whole square எழுதிக்கலாம் into x இருக்கும். இப்போ இது a minus b the whole square formula இருக்கு. அப்போ a square minus 2ab plus b square into x, the whole thing into x இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 24 square வந்து 576 நம்மளுக்கு. ஸோ 576 minus 2 into 24 is 48. 48 into 2 is 96. So 96x plus 2x the whole square na 4x square வந்துரும் into x ன்னு இருக்கு. ஓகேங்களா? மொத்தமா into x ன்னு இருக்கு. இப்போ x நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 4x கியூப்னு வந்துரும். அதுக்கப்புறமா மைனஸ் 96x ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் 576x வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். நீங்கள் இது போட்டுட்டு கியூபிக் யூனிட்ஸ்ன்னு கூட எழுதிக்கலாம். கியூபிக் சென்டிமீட்டர், ஏன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதால வால்யூம் நீங்கள் கியூபிக் சென்டிமீட்டர்னு எழுதிடுங்க. அவ்வளோதான். இதோட உங்கள் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 7th one. இப்போ 8th one பார்க்கலாம். 8th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a function f is defined by f of x is equal to 3 minus 2x. f of x is equal to 3 minus 2x. Okay, so find x such that, so you have to find x value. Find x such that f of x is equal to f of x square. f of x square is equal to f of x the whole square. So x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. க்ளூ அவங்க கொடுத்துட்டாங்க. f of x square is equal to f of x the whole square ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து f of x ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் f of x the whole square ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். f of x ஓட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. So given f of x is equal to 3 minus 2x. ஓகேங்களா? இப்போ f of x ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் அப்படியே ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இப்போ f of x ஸ்கொயர்னும் போது எங்கே x இருக்கும் அந்த இடத்துல மட்டும் x ஸ்கொயர் போடுவோம் f of xல. அப்போ 3 minus 2x ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? f of x the whole ஸ்கொயர்னா இந்த f of x அப்படியே ஹோல் ஸ்கொயர் போடணும். 3 minus 2x the whole ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே ஈக்குவேட் பண்ணிகிட்டே வர போகிறோம். So 3 minus 2x square is equal to, இங்கே a minus b the whole square formula போடும்போது 3 square is 9, minus 2 into 3 is 6, 6 into 2 is 12. So minus 12x ன்னு வரும். minus 2abக்கு plus இங்கே லாஸ்ட்டாக 2x square வர்றது என்ன வந்துடும்? 4x square ன்னு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க? லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம் எல்லாத்தையும், இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ 4x ஸ்கொயர், இந்த -2x ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது +2x ஸ்கொயராக மாறிடும். அதே மாதிரி இந்த +3 இந்த பக்கம் வரும்போது -3ஆக மாறிடும். ஆல்ரெடி -12x இருக்குது, +9 இருக்குது, -3 = 0 வந்துடும். இப்போ 4x ஸ்கொயர் + 2x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் -12x plus 9 minus 3 is 6 is equal to 0. So, இப்போ இந்த whole thing நீங்கள் எதால divide பண்ணலாம்? You can divide it by 6. ஏன்னா 6 எல்லாமே காமனாக இருக்கு. அப்போ x square minus 2x plus 1 is equal to 0 வரும். இப்போ இது எதோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a square minus 2ab plus b square ஃபார்முலாவில் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது எப்படி எழுதிக்கலாம்? x minus 1 the whole square is equal to 0 னு எழுதிக்கலாம். இல்லை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும்னா நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க, எப்படி பண்ணாலும் சரிதான். அப்போ x minus 1 the whole square is equal to 0னா x minus 1 is equal to 0 வந்துடும். இந்த ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போகும்போது 1/2 பவரில் போகும், இங்கே ஆல்ரெடி 0 தான் இருக்குது. அதனால x minus 1 is equal to 0 வந்துடும். x வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. அப்போ x equal to இந்த -1 அந்த பக்கம் போகும்போது +1 மாறிடும். ஸோ அப்போ x is equal to 1. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த 8th சம் முடியுது உங்களுக்கு. அடுத்து 9th சம். 9th sum. A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as a function of time t in hours. ஸோ இந்த கொஸ்டின் எழுதல, உங்களுக்கு ஆன்சர் மட்டும் போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த பிளேன் கொடுத்துருக்காங்க. given speed of the plane is given as 500 km per hour. ஸோ ஸ்பீடை வந்து நம்ம எஸ்ன்னு எடுத்துப்போம். is equal to 500 km per hour. ஓகேவா? அடுத்து நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் டேக்கனை நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டீன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு இப்போ ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் by time. ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும், டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதணும்? ஸ்பீட் இன்ட்டு டைம், எஸ் இன்ட்டு டி. ஸோ எஸ்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 500 அண்ட் டைம் டேக்கன் டி வந்து டி தான். ஸோ டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு 500 டி. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ 10th சம் போகலாம். ஸோ இப்போ 10th சம்மில் the data in the adjacent table depicts the length of a person forehand and their corresponding height. Based on this data, a student finds the relationship between the height y and the forehand length x as y is equal to x plus b, where a comma b are constants. Check if the relation is a function. Find a and b. And third subdivision, find the height of the person whose forehand length is 40 centimeter. Find the length of the forehand of a person if the height is 53.3 inches. ஸோ இது கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த லென்த் எக்ஸு ஒயின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அப்புறம் ஏபி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணணும், மற்ற வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். இந்த டேபிள் வச்சே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி போடலான்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறத முதல்ல எழுதிக்கோங்க. ஸோ கிவன் y is equal to ax plus b. ஸோ கொடுத்துருக்க டேபிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ லெங்க்த்துன்னு ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க, அதோட கரஸ்பாண்டிங் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை ஆரோ டயக்ராமாக போட்டிங்கன்னா எக்ஸோட எலிமெண்ட்ஸும் ஒய்யோட எலிமெண்ட்ஸும் போட போகிறீங்க. ஸோ எக்ஸோட எலிமெண்ட்ஸில் என்ன இருக்குது, 35 இருக்குது, அடுத்து 45 இருக்குது, 50 இருக்குது, 55 இருக்குது. ஓகே, ஒய்யோட எலிமெண்ட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56 இருக்குது, அடுத்து 65 இருக்குது, 69.5 இருக்குது, லாஸ்ட்டாக 74 இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த எக்ஸுக்கு இந்த ஒய் வேல்யூ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா each and every element in x is associated with a unique element in y. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே இது ஃபங்க்ஷன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா. அப்போ என்ன எழுதிக்கணும் இதில் நீங்கள் each element of x is associated with a unique element in y. Unique element in y. So therefore, yes, this relation is a function. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம ஆரோ டயக்ராமில் போட்டு ஆமாம் ஃபங்க்ஷனுன்னு சொல்லிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ஈக்குவேஷன் அது வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்கிறதுல அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அது எக்ஸோட வேல்யூ இல்லைங்களா. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஏ வேல்யூ வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும், எழுதிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ அங்கே லெங்க்த்தில் என்ன கொடுத்துருக்கு, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ அங்கே 56 கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இதில். அதுக்கு ஏ வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ் வேல்யூ மட்டும் 35 கொடுத்துருக்காங்க. அதனால 35a ப்ளஸ் பின்னு எழுதிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் டேப்லர் காலமில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 65 ஒய்யோட வேல்யூ 65 இருக்குது. எக்ஸோட வேல்யூ அங்கே என்ன இருக்குது, அதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ 45 இருக்குது. ஸோ 45a ப்ளஸ் பி இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த y is equal to ax plus bன்னு இருக்கிறதுல எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அந்த டேபிளில் கொடுத்துட்டாங்க. ஏபி வேல்யூஸ் தான் நம்மளுக்கு தெரியாது, அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால இந்த ஈக்குவேஷனை இப்படி எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம கரெக்ட் பண்ணி எழுதும் போது எப்படி எழுதுவோம்னா இது ரெண்டுத்தையும் இப்போ நான் சப்ராக்ட் பண்ணும்போது எழுதுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஏன் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணுறோம், இங்கேயும் ப்ளஸ் பி இருக்குது இங்கேயும் ப்ளஸ் பி இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும், அப்போ இது கேன்சல் ஆயிரும். ஸோ ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நான் இப்படி எழுதுறேன். 35a plus b is equal to 56. Second equation 45a plus b is equal to 65. இப்போ இதை சப்ராக்ட் பண்ண போகிறேன், அதனால சைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணும்போது 35a minus 45a. ஸோ 35 45னா 45லேருந்து 35 சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்ம சைன் போடுவோம். ஸோ மைனஸ் 10aன்னு வரும். ப்ளஸ் பி மைனஸ் பி என்ன ஆகிடும், கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறமா 56 மைனஸ் 65 இருக்குது. ஸோ மைனஸ் 65 இருக்குது, 56 ப்ளஸ் 56 இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், நம்ம இதை சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போட போகிறோம். அப்போ மைனஸ் 9ன்னு வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பக்கமும் மைனஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆயிரும். இப்போ ஏ வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். ஏ இஸ் ஈக்குவல் டு 9. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 10 இந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் போகும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 0.9ன்னு வரும். ஸோ ஏவோட வேல்யூ 0.9. ஸோ இதை கொண்டு போய் நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பியோட வேல்யூ தெரிஞ்சிடும். So substitute a in first equation. So 35 into 0.9 plus b is equal to 56. So 35 into 0.9 multiply பண்ணீங்கன்னா 31.5 வரும். 31.5 plus b is equal to 56. நம்மளுக்கு b ஓட வேல்யூ தான் தேவை. So b is equal to 56 minus 31.5. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 56லேருந்து 31.5 24.5 வரும். ஸோ பி வேல்யூ 24.5. ஸோ ஏ அண்ட் பி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து தேர்ட் சப்டிவிஷனுக்கு போகிறோம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் அ பர்சன் whose forehand length, sorry, find the height of the person whose forehand length is 40 centimeter. height வந்து y ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ height கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, length that is 40 centimeterன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும், y is equal to
ax plus b தெரியும். இப்போ a b வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அவ்வளவுதான். ஸோ அப்போ y வேல்யூ தெரியாது. y is equal to ax. a ஓட வேல்யூ என்ன 0.9 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இன்டூ x வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 40 பிளஸ் b வேல்யூ 24.5 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 0.5 இன்டூ 40 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 3.6 வரும். 9 4s are 36 வரும். சாரி 36 வரும். 0.9 into 40 na 36 plus 24.5. So you get 60.5. So இதுதான் உங்களுடைய y value. So the height of the person will be 60.5. ஓகேங்களா? So the height of the woman who's 4 நீங்க அதை எழுதிடணும். The height of the woman whose forehand length கொடுத்துருக்காங்க இல்லையா, forehand length அதுதான் x. Forehand length is 40 centimeter is 60.5 inches. இதை இன்ச்சஸ்ல எழுதணும். ஏன்னா ஹைட் இன்ச்சஸ்ல தான் கொடுத்துருக்காங்க அதுல. ஸோ 60.5 inches. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த ஃபோர் ஹேண்ட் ஆஃப் அ விமன் இஃப் ஹர் ஹைட் இஸ், இங்கே ஹைட் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 53.3 இன்ச்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸை தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். திருப்பியும் இதே y is equal to x plus b தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y is equal to ax plus b அது எழுதிக்கோங்க. ஸோ y வேல்யூ இப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க. 53.3 is equal to x வேல்யூ தெரியாது, a வேல்யூ தெரியும். 0.9 into x plus b வேல்யூ 24.5. இப்போ இந்த 24.5 இந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு 0.9x is equal to 53.3 minus 24.5 வரும். So 0.9x is equal to 53.3 minus 24.5 subtract பண்ணீங்கன்னா 28.8 வருது. So 28.8. இப்போ நம்மளுக்கு x வேல்யூ தான் தேவை. So x is equal to 28.8 divided by 0.9. ஸோ இதை நீங்கள் எப்படி டிவைட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாயிண்ட் வந்து ரெண்டு மேலேயும் கீழே இது ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் தெர் இஸ் ஒன் டிஜிட் தெர் இஸ் அ பாயிண்ட். ஸோ யூ ஹேவ் டு மல்டிப்ளை பை 10. மேலேயும் கீழேயுமே பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும், இதில் ஒரு பாயிண்ட் தள்ளி 0 சேர்த்து ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 288 வரும். டிவைடட் பை 0.9 இன்ட்டு 10னா 9 வந்துடும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 32 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ அப்போ த லெங்த் ஆஃப் த ஃபோர் ஹேண்ட் ஆஃப் அ விமன் இஸ் த லெங்த் ஆஃப் த forehand of the woman is 32 centimeter. ஸோ இதோட உங்களோட 10th சம் முடியுது. ஸோ எக்ஸசைஸ் 1.3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.4 பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.